Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் சிறுக சேமிச்சு எப்படி கோல்ட் காயின் வாங்கியிருக்கேன், எவ்வளவு காயின் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும், எப்படி என்னால வாங்க முடிஞ்சது, உங்களாலயும் வாங்க முடியுமா, என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் காயின் வாங்கலாம் அப்படிங்கற எல்லா டீடைல்ஸும் இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பெல்லாம் நகை விற்கிற ரேட்டுக்கு நம்ம உடனே கொண்டு போய் பைசா கொடுத்து நம்மளால நகையெல்லாம் வாங்க முடியாதுங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு நம்ம சீட்டா போடலாம். அப்படி இல்லையா உண்டியில் சேர்த்து வச்சு அப்பப்போ கிடைக்கிற காசை வச்சு நம்ம கோல்டு காயினா வாங்கலாம். குட்டிக்கு 100 மில்லிகிராம்ல இருந்து கூட நம்மளுக்கு காயின் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்பப்போ திடீர்னு அமௌண்ட் வந்தது, ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்னா நமக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 500 ரூபாய் கிடைச்சா கூட அது கோல்டு காயினா இப்போ நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அதாவது டிஜி கோல்டில் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 100 கிராம் மில்லிகிராம்ல கூட காயின் இப்போ 700 ரூபாயிலிருந்து 800 ரூபாயில கிடைக்குது. ஸோ அது மாதிரி நம்ம குட்டி குட்டியா காயின் வாங்கி நம்ம சிறுக நம்ம சேமிச்சு வச்சுக்க முடியும். அப்படி நம்ம வைக்கிற பட்சத்துல நம்ம ஒரு 4 கிராம் சேர்றப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல ஒரு பவுனா நம்ம சேர்த்து கூட நம்ம தேவைப்படுற பொருள் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எப்படி சிறுக நம்ம அமௌண்ட் சேமிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாங்க. அதான் பாத்தீங்கன்னா உண்டியல் சேமிச்சு நான் உண்டியல ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் சேமிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வாங்குறப்போ 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கெல்லாம் மில்லிகிராம்ல காயின் கிடைச்சதுங்க. ஸோ அப்போ வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் போட்டோம்னா நம்மளுக்கு மில்லிகிராம்ல நம்மளுக்கு கோல்டு காயின் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி கிடைக்கிற பட்சத்துல நீங்க வாங்கிக்கலாங்க. ஸோ இது மாதிரி தான் நான் உண்டியல் சேமிப்பு வச்சு நான் 2 காயின் நான் வாங்கி ஆல்ரெடி நான் வச்சிருந்திருக்கேங்க. ஸோ உண்டியல் சேமிப்பு மூலமா என்ன வாங்க முடியும் அப்படின்னு நினைக்காம அந்த வர அமௌண்ட் கூட நம்ம சிறுக எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா நம்ம மில்லிகிராம்ல கூட கோல்டு காயின் வாங்கி வைக்க முடியும். நீங்க நினைப்பீங்க இதுல வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் வேஸ்ட் தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வேஸ்ட் தான், இல்லை நல்லா சொல்லல. ஆனா நம்ம கிட்ட பணம் இருந்ததுன்னா கண்டிப்பா வேற ஏதாவது நம்ம வழியில நம்ம செலவு பண்ணிடுவோம். ஸோ அதை நம்ம அப்படியே சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம கோல்ட்ல போட்டோம்னா கண்டிப்பா கோல்ட்ல இருக்கிறப்போ அதை எடுத்து நம்ம டக்குன்னு நம்ம அதை சேல் பண்ணி அதுல வர காசு எடுத்து நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஸோ அப்படி நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உண்டியல் சேமிப்பு பண்ணீங்கன்னா அதுல வர அமௌண்ட்டை இது மாதிரி மில்லிகிராம்ல நீங்க எடுத்து வைக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு சேவிங்கா அமையுங்க உங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதுல கூட மில்லிகிராம்ல நீங்க கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஜி கோல்டு நீங்க ஆப்ல ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல கூட நீங்க அமௌண்ட்டை நீங்க கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியுங்க. இவனுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காயின் வாங்கி வைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா வருது, சேலரியில வரலாம். அப்படி இல்லையா அதாவது நீங்க ஆர்டிக்கு இது போட்டுருங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இருந்திருக்கலாம். 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தாலும் கூட அதை நீங்க காயினா மாத்துவீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 ரூபி சேலஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே 1 ரூபாய், செகண்ட் டே 2 ரூபாய், 3வது நாள் 3 ரூபாய், 4வது நாள் 4 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணுங்க. என்னால் 365 நாளுக்கு எடுத்து வைக்க முடியல. இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதனால 100 நாளுக்கு மட்டும் நான் சேலஞ்ச் எடுத்து ஸோ அதில் வர காசுல நான் காயின் வாங்கி வச்சிருக்கேங்க. நீங்களே இது மாதிரி 1 ரூபி சேலஞ்ச் எடுக்கலாம். நீங்க 100 நாள் எடுக்க முடியலனா கூட 50 நாள் எடுக்கலாம். இல்ல உங்களால முடியும் அப்படின்னா 200 நாள் இல்ல 375 நாள் கூட எடுத்து நீங்க இது மாதிரி காயின் வாங்கி வைக்கலாங்க. வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நீங்க வேஸ்ட்னு நினைக்கலாம். ஆனா அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 1000 ரூபாய் இந்த காலத்துல இப்ப விற்கிற விலைவாசிக்கு ஈஸியா நம்மளால செலவு பண்ணிட முடியும். அதனால அந்த பணத்தை நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஹவுஸ் ஒய்ஃபா நம்மளால சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா கோல்டு காயின் எடுத்து வைங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கெல்லாம் கோல்டு காயின் வாங்குறது, ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம்ல உங்களால மிச்சம் பிடிக்க முடியும் அதுல கோல்டு காயின் வாங்கிறது. ஸோ அது மாதிரி தாங்க. ஸோ இது மாதிரி நான் கோல்டு காயின் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் கோல்டு காயின் எடுத்து வைங்க. உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் சீட்டாவே ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னா சீட்டா போடுங்க. ஏன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் நகை வாங்கிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் காயின் வாங்கி வைக்கலாங்க. ஸோ சிறுக சேமிச்சு இது மாதிரி உங்களாலையும் காயின் வாங்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.